வணக்கம். நான் உங்கள் பாலாஜி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2026 மற்றும் 2027 காலகட்டத்தில் உள்ள பராபவ வருஷத்தோட தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம். இந்த தமிழ் வருஷ பலனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னி ராசிக்கு இந்த வருஷம் மாற்றங்களையும் சவால்களையும் தாண்டி வெற்றி பெறுவதற்குள்ளான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கு. இதுல முக்கியமா இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முயற்சி திருவினையாக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு முக்கியமான ரீதியில் வச்சு பார்க்கும்போது உங்களோட ஜாதக இதில் உங்களோட ராசி கட்டத்தில் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நல்ல புத்தி கூர்மையும் நல்ல சொல் வாக்குகளும் நீங்கள் எதை பேசினாலும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு. இதில் சில நாட்களாக, அதாவது போன வருஷத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா மனக்கவலை, மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி அதிகமாகவே உங்களுக்கு இருந்துச்சு. மன உளைச்சலும் கூட சொல்லலாம். அது எல்லாமே இந்த வருஷத்தில் இருந்து அது எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் தன் நம்பிக்கைகளும் கொடுக்குற ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி வேலையில் உள்ளவங்க, பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு தொழில் ரீதியிலும் பார்த்தீங்கன்னா, வேலையில் உள்ளவங்க பணி இடத்துல நல்ல செல்வாக்கவும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயரவும் அல்லது இடம் மாற்றம், வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி முன்னோர்களோட, முக்கியமாக அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனையை பெறுங்க. அது வேலைக்காக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க அனுபவம் உங்களோட ஆலோசனையை பெற்று அதன் மூலியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுய பிஸ்னஸ் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோட வெளிப்படையாக இருக்கிறது நல்லது. அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது இருக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ அவங்க மனசில் எதுவாக இருந்தாலும் என்ன, ஏன் சோகமாக இருக்கீங்க, எதா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. உங்கள் மனசில் உள்ளதையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று விஷயங்கள் செய்யும் போது அந்த கூட்டு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட்டு தொழிலில் உள்ளவங்க கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி நிலைமைகள் இந்த வருஷம் கன்னிராசிக்கு நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வருமானம், பொருளாதார நிலை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் படிப்படியாக போக போக நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்பும் இருக்கு. முக்கியமாக சுப செலவுகள், திருமணம், வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்குள்ளான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கன்னிராசிக்கு வச்சு பார்க்கும்போது செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். சேமிப்புகள் அதிகமாக வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு விரைய செலவு பண்ணாமல் சுப செலவுகள் பண்ணுங்க. அதே மாதிரி சேமிப்புகள் அதிகமாக செய்ய பாருங்க. ஏன்னா அப்போதான் உங்களோட ஜாதக ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பழைய கடன்கள், அதாவது கடன் கொடுத்திருந்தாலோ இல்லை வாங்கி இருந்தாலோ, கொடுத்திருந்தா வர முடியலைனாலும், வாங்கி இருந்தால் கட்ட முடியலைனாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடன் கொடுத்திருந்தாலும் வரும், கடன் வாங்கியிருந்தாலும் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சிகரமாக அமைதி நிலவரக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. முக்கியமாக கணவன் மனைவியில் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல்கள், ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல ஆண் கோவப்பட்ட பெண் அமைதியாகவும், பெண் கோவப்பட்ட ஆண் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திருமண யோகங்கள் இந்த மாதிரி, இல்லைன்னா நல்ல மதிப்பெண்கள் படுறது, இல்லைன்னா வேலை இல்லாத பசங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி, இல்லை காலேஜில் நல்ல சீட்டு, நினைச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி யோகங்கள் நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம். சரிங்களா? ஏன்னா முக்கியமாக செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையா வராது. அதனால உணவு விஷயத்துல எது நமக்கு ஒத்து வருதோ, எது வரலையோ அதை பார்த்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும்
பெரிய பெரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவுகள் வந்து இப்போதைக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? எடுத்தமா கவுத்தமா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் செய்யறதோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டாக செய்யுங்க. இதில் இறங்குனா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறுமே முக்கியமாக மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தீபமாவது போட்டுட்டு வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது, நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏழை மாணவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு, முக்கியமாக ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவி ஏதாவது செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது, நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த வருஷம் கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா பொது பலன். உங்களை பற்றி தனிப்பட்ட மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அனுப்புங்க. அப்படி ஜாதகம் இல்லாதவங்க அவங்களோட பேரு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தாங்க இந்த டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. உங்களோட ஜாதகத்தை கணிச்சு உங்களோட தனிப்பட்ட மூலியமா இது வரைக்கும் நடந்தது, நடக்க போறது எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.